ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம இந்த சாரீக்கான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ஆரி ஒர்க் இல்லாமல் ஒரு டிசைனர் ப்ளவுஸ் அது எப்படி ஸ்டிச் பண்ணலாம், கைக்கு மட்டும் இப்போ லேட்டஸ்ட்டாக பஃப் ஸ்லீவ் வருது இல்லையா, அது போல் டிசைன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலர், இது முந்தி இந்த சேம் கலர், ப்ளவுஸும் இது மாதிரி வருது. இப்போ இதுக்கு என்னென்னா பிரின்சஸ் கட் கொடுத்துருக்கேன். பிரின்சஸ் கட் வித் போட் நெக், மேலே போட் நெக், பேக் ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ இதுக்கு இதனோட ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். இதனோட ஸ்லீவ் டிசைன் பாருங்கள், காப்பர் கலரில் பார்டர் மட்டும் இருக்குது. இந்த பார்டருக்கு சாரீ கலரில் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது போல் நீங்கள் நீட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சாரீ கலரில். இப்போ இங்கே சென்டராக மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச் லைன் போட்டுக்கோங்க. இதில் இப்படி வச்சு நம்ம சென்டரில் மட்டும் அந்த ஃப்ளீட் வருது இல்லையா, பக் ஸ்லீவ் மாதிரி, அது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 இன்ச்சுக்கு நீங்கள் டாட் வச்சுட்டு இது போல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஆப்போசிட் சைடும் இதே போல் தான். இப்போ நிறைய பேர் இது மாதிரி ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப பிடிக்குதுன்றதால இது மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் இதே போல் வேணும்னா ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். சாரீ கலரில் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ இதே போல் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஆஃப் போர்ஷன் இந்த பக்கம் வர மாதிரி, இதுக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி நான் ஃபில்ட் பண்ணி மடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே வந்து துணி கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்டர் வச்சு இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். இப்படி இங்கே பார்டர் வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு லைனிங் இருக்குது இல்லையா, லைனிங்கை கீழே வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அது இந்த லைனிங் கிளாத் எவ்வளோ அளவு இருக்கோ அதோட கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம ஸ்லீவ் போர்ஷன் ரெடி ஆகிடும். நீங்களும் இதே போல் பியூட்டிஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். இங்கே ஸ்டிச் பண்ணுறது மட்டும் கிளாத் கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுக்கோங்க. இந்த பக்கமும் பத்தலைனாலும் அட்டாச் பண்ணிக்கோங்க. கிளாத் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இது போல் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த கீழே ஸ்டிச் பண்ணுறது பார்த்தா இதில் தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நீட்டாக இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது கிளாஸாக கீழே போயிடும். எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கீழே இப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், கிளாத் கரெக்டாக இருக்கும். லைனிங்க்கும் இந்த நல்ல கிளாத்துக்கும் கரெக்டாக வந்துடும். இதே போல் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். கீழே அட்டாச் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே ஸ்டிச் பண்ணக்கூடாது. எப்பயுமே இந்த நம்ம இது வச்சு கட் பண்ணுறோன்னா இப்படி கட் பண்ணிங்கன்னா அது தப்பாக வந்துடும். நம்ம இந்த பார்டரை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் இப்போ இப்படி ஸ்லீவ் டிசைன் நல்லா அழகாக வரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் லேஸ் கொடுத்துருக்கேன். இல்லை க்ரீன் கலரில் சாரீ கிளாத்தில் க்ரீன் கலர் லேஸ் கொடுத்துருக்கேன். இதே போல் உங்கள்கிட்ட இருந்தால் வைங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதே போலவே வச்சுக்கலாம். இப்போ இங்கே வச்சு இது ஸ்டிச் பண்ணிடலாம். நார்மல் நீடில் வித் த்ரெட்டு, மிஷின் த்ரெட்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது சாரீ கலரில் இங்கேயோ க்ரீன் இருக்குன்றதால இந்த கலர் கொடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஃப்ளவர் பெட்டல் மாதிரி இருக்குது இல்லையா, இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நம்ம நார்மலாக லைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா லைனிங் கொடுத்துட்டா எல்லாம் கவர் ஆகிடும். ஸ்டிச் பண்ணதெல்லாம் வெளியே தெரியாது. இப்போ லைனிங் கொடுத்துட்டு நம்ம இப்படி மடித்து தைச்சிக்கலாம். ஆக்சுவலாக இது ஸ்டிச் பண்ணும்போது இது தனியாக லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு இது லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணும்போது இங்கே நம்மளால் லேஸ்லாம் கொடுக்க முடியாது. ரொம்ப இங்கே ஹார்டாகிடும். மிஷினில் அந்த நீடில் உள்ளே போகும்போது நீடில் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லைனிங் கொடுத்தோம்னா இதில் லேஸும் கொடுக்கலாம், இது போல் ஒர்க்கு ஏதாச்சும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் இந்த டிசைன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ 2 ஸ்லீவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக்கில் லைனிங் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக்கில் எந்த ஸ்டிச் பண்ணதும் தெரியாது. இப்போ இதை நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நான் பைப்பிங் வைக்கிறதுக்காக இந்த த்ரெட் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த த்ரெட்டில் பாருங்கள், ஒன் சைடு வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிடணும். இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரோப் இருக்குது இல்லைங்களா, இந்த ரோப்பை இப்படி வச்சு சிங்கிள் ஃபுட் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன் சைடு மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரோப்பை இப்படி வச்சு இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது சிங்கிள் ஃபுட் போட்டோம்னா தான் நம்ம இந்த ரோப்போட எட்ஜிலேயே இங்கேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு பைப்பிங் வந்து நல்லா வரும். டபுள் ஃபுட் போட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிடும். சிங்கிள் ஃபுட்னால் இங்கே ஓரமே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். இதே போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் டிசைன் இப்படி தான் வந்திருக்கு. பேக் ஹூக் வச்சுருக்கேன். இந்த நாட் பாருங்கள், இது மாதிரி மணி வச்சுருக்கேன். பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.